ஒரு சிறிய கிராமம். அங்கே வாழ்ந்தார் ராமையா. அவருக்கு ஒரே மகன். மகனுக்கு கல்யாணம் செய்து வைத்தார். மருமகள் பெயர் காயத்ரி. நகரத்தில் படித்தவள், தைரியமான பேச்சு, தவறு இருந்தால் நேராகச் சொல்லிவிடுவாள். ஆனால் அந்த வீட்டில் ஒருவருக்கு மட்டும் அது பிடிக்கவில்லை. மாமியார் கமலம் தினமும் சொல்வார், இவ அடங்கவே மாட்டாளே, அடங்காத மருமகள். காயத்ரி காலையிலேயே எழுந்து எல்லா வேலைகளும் செய்வாள். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் அவள் அடங்க மாட்டாள், அநியாயம். ஒரு நாள் கிராமத்தில் கடன் கொடுத்த நாதன் என்ற ஒருவன் ராமையாவை மிரட்ட வந்தான். கடன் கட்ட முடியலன்னா வீடு என் வசம் என்று கூச்சலிட்டான். அந்த நேரத்தில் அனைவரும் அமைதியாக நின்றனர். ஆனால் ஒரே ஒருத்தி மட்டும் முன் வந்து நின்றாள். காயத்ரி. சான்று இல்லாம யாரையும் மிரட்ட முடியாது. காகிதம் காட்டு என்றாள் தைரியமாக. நாதன் கையில் இருந்த ஆவணத்தை அவள் பார்த்தாள். சிறிது நேரம் அமைதி, பின்னர் மெதுவாக சிரித்தாள். இது போலி காகிதம். கையெழுத்து வேற மாதிரி இருக்கு. நாம போலீஸ்க்கு போலாம். அந்த ஒரு வார்த்தை நாதனின் முகத்தில் இருந்த அகம்பாவத்தை உடைத்தது. அவன் அமைதியாக பின்னோக்கி சென்றான். பின்னர் அங்கிருந்து ஓடிப்போனான். அப்போது தான் மாமியாரின் கண்களில் உண்மை தெரிந்தது. நான் அடங்காத மருமகள் என்று நினைத்தவள் தான் இந்த வீட்டை காப்பாத்தினாளே. கண்ணீர் வழிந்தது. காயத்ரி மெதுவாக சொன்னாள், அநியாயத்துக்கு முன்னாடி அடங்காம இருக்கணும் அம்மா. ஆனா குடும்பத்துக்கு நான் எப்பவும் அடங்கியவள்தான். அந்த நாள் முதல் அடங்காத மருமகள் என்பது அந்த வீட்டில் பெருமை பெயராக மாறியது. அநியாயத்துக்கு எதிராக பேசுவது அடங்காமை அல்ல, அது தைரியம்.